ஃபார்முலா ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டு. ஃபண்டமெண்டலுக்கு அப்புறம் நம்மளை எப்படி வேணாலும் பல கோணங்களை நம்மளால் கொண்டு போக முடியும். அது நம்ம திறமை. அந்த திறமையை நாம் பயன்படுத்தாத அதையே நம்ம காப்பி அடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாக்க முடியாது. இப்போ நம்மளாம் கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே செய்யலை. கண்டுபிடிப்புகள்லாம் செஞ்சவெல்லாம் ஜெர்மன்காரன், இட்டாலிக்காரன், ஃப்ரெஞ்சுக்காரன், லண்டன்காரன் தான். நாம் எல்லாம் அதை காப்பி அடித்து தான் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இன்னோவேஷனுங்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு கேரக்டர். அதனுடைய விளைவு தான் நான் வந்து இதில் ஹாங்காங் ஸ்டார் டிவி போயிருந்தேன், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் போயிருந்தேன், மொரிஷியஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம். இதெல்லாம் நிறைய பண்ணி ஒரு 3 கம்பெனி வச்சு பெரிய அளவில் நான் ஆண்டனா பண்ணிகிட்டு இருக்கும்போது கேபிள் சிஸ்டம் வந்தது. அப்போ இந்த அஃபிஷியல்ஸ் இன்ட்ரப்ஷன் அப்படியே வர ஆரம்பிச்சது. எங்கே பார்த்தாலும் டிஷ் இருக்குன்னு சொல்லி நிறைய துட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. உங்களுக்கெல்லாம் நான் கொடுத்து நான் வந்து இந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் வந்து என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட்டதாக நினச்சேன். அவன் என்கிட்ட காசு கேட்கும்போது அவன் வாங்குறவன் குற்றவாளின்னு சொல்லும்போது கொடுக்குறவன் குற்றவாளி தானே. அப்போ என்னுடைய சுயமரியாதை அதுக்கு கெடுது. நான் உன்னை மிரட்டுறான், எனக்கு 10,000 கொடு, நான் இல்லைன்னா டாக்ஸ் எவ்வளோ போடுவேன் அப்படிங்கிறான். அப்போ ஏன் ஒரு மனிதன் வாழ்கிறதுல ஒருத்தனுக்கு கொடுத்து தான் வாழணும்னா அந்த பணம் நமக்கு வேண்டாம். அப்போ நம்ம மரியாதை வேணும் அப்படின்னு வந்தோம். ஒன்றும் மரியாதைக்கு வந்துட்டா பணம் கிடைக்காது. பணம் கிடைச்சா மரியாதை எவ்வளோ கெட்டாலும் சரி. இப்போ தான் தெரியுது எல்லாம். மரியாதை எவ்வளோ கெட்டால் எனக்கு கோடி கோடியாக வரும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை வேறு. நமக்கு